இந்த ஒரு போலீஸ் பண்ணுற காரியத்தை பாருங்கள். இளநியை குடிச்சிட்டு அதுக்கான காசு எடுத்து கொடுக்குறதுக்காக தன்னோட பாக்கெட்லேருந்து 500 எடுக்கிறாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு சரி ஓகே 500 தருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மீதி காசை அந்த போலீஸ்காரிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரியும் 2 காசையும் பார்த்துட்டு 2 காசையுமே பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, மேடம் நீங்கள் வந்து குடிச்ச இளநிக்கு காசு தரவே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த காசையுமே வாங்கிட்டு அப்படியே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்னது நான் வந்து ஒரு போலீஸ்காரி, நீ ஏன் கிட்டே காசு கேட்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க பின்னாடி இன்னொரு பொண்ணு வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி இவங்ககிட்ட காசு கேட்டுட்டு இருக்கேன்னு அவங்க சொன்னதுக்கு, இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சின்ன வாய் பிரச்சனை தான், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, மேடம் என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம், இவங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கான காசை கொடுக்காம போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு தான் யார் அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து வேலை பார்க்குற ஆஃபீஸோட ஹெட்டே இவங்க தான்.